ஹாய், எல்லாருக்கும் காலை வணக்கம். கொட்டரிசி நல்லா அப்படியே பளபளன்னு இருக்குது. இதில் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, கொட்டரிசினாவே தருவாங்க. நம்மளே பார்த்து வாங்கலாம். இந்த அரிசியில் இது வந்து 1.5 உலக்கு, இந்த பித்தளை உலக்கு 1 கிலோ. நான் இப்போ வந்து 2 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். ஏன்னா இவ்வளோ இப்போ சீக்கிரமாக எழுந்திரிச்சா தான். இது வரைக்கும் விறகடுப்பில் தான் செஞ்சுருக்கேன், கேஸில் செஞ்சதே இல்லை. மழை விடாது, ஒரு வாரத்துக்கு முன்னே மழை ஆரம்பிச்சதுனால விறகெல்லாம் நனைஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி கேஸில் தான் செய்ய போகிறேன். அதனால் சீக்கிரமாக நைட்டே ஊற வச்சுட்டேன். நைட்டிருந்து ஊறுது. இப்போ காலையில் இப்போது நல்லா ஊறிச்சு பாருங்க. நல்லா இப்போது நம்ம இது கிரைண்டரில் நெய்ஸாக ஆட்டிக்குவோம். காஞ்ச மிளகா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணணும், தனியாக மிக்சியில் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஊற வைக்க மறந்துட்டால் நீங்கள் வெறும் மிளகாய் கூட தண்ணியில் போடாது, மிக்சியில் அரைச்சி நல்லா தூள் பண்ணி கிரைண்டரில் போட்டு அரைச்சி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 50 மிளகாய் போட்டிருக்கேன். அது ரொம்ப காரம், ஊர் மிளகா. உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நாங்கள் குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக வச்சுருக்கேன். வாங்க, அரைச்சிட்டு தான் அரிசி போடணும். நீங்கள் மிளகாய் போடுறதுனா அரிசியோடு போட்டிங்கன்னா கட்டாயம் மையாது, அச்சில் மாட்டிக்கும். தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணாதீங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் மாவு பிணைஞ்சிட்டிங்கன்னா மிக்ஸி ஜாரில் போய் நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா கிரைண்டரில் மையாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி நம்ம மிளகாய் அரைச்சி ஊற்றி செய்யுங்க பாருங்கள். அது டேஸ்ட்டே தனி லெவல். உங்களால் அரைக்க முடியல, மிளகாய் இல்லாத இருக்காது. அரைக்க முடியலன்னா நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது இதை நம்ம ஃபஸ்ட்லேயே ஊற்றிக்கலாம். இன்னும் நல்லா அரிசியோடு கலந்துரும். நான் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க. இப்போ இதெல்லாம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். ஐயோ, ஓட மாட்டேங்குது. காலையில் பாருங்க டென்ஷன் ஆகுது. கிரைண்டர் வேறு வாங்கலான்னு இருக்கோம், ஓடலைங்க. இப்போ சுவிட்சு போட்ட உடனே அதுக்கு ஓடலைன்னா இப்படி பிடிச்சி நல்லா டைட்டாக இருந்தது. இப்படி பிடிச்சி சுற்றணும் பாருங்க. சுற்றி போடும் பாருங்க. ஓடலைன்னா கஷ்டப்படாதீங்க. இந்த மாதிரி சுற்றி விட்டேன். அரிசி ஓட்டலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நல்லா ஓடணும். மாவு தண்ணி ஆட்டாதீங்க. போட்டுக்கலாம். நல்லா நெய்ஸாக ஆட்டிக்கணும். வில்லேஜ் மிளகா காரம் போடக்கூடிய இதுலேயே உப்பு போட்டுக்கணும். பாதி அரிசி மஞ்சள் பின்னாடி உப்பு போட்டுருங்க. கல் உப்பு போடுங்க. இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக தீபாவளி ஸ்பெஷல். மழை பெய்யுது, இல்லைன்னா 2 நாளுக்கு முன்னே செஞ்சுருவோம். அதிர்ஷ்டம் மட்டும் செஞ்சுட்டோம். ஏன்னா முறுக்கு நமுத்துரும். அதனால தான் இன்றைக்கி இப்போ செய்கிறோம். மழை விடாத சென்னையில் மழை. இன்றைக்கி தான் கொஞ்சம் ஏதோ காலையில் தூரல் நின்று இருக்குது. அதனால தான் முறுக்கு சரி பக்கமாக செஞ்சுக்கலான்ட்டு இப்போ காலையில் ஒரு 7 மணி ஆரம்பிச்சிட்டேன். புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்கெல்லாம் என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கட்டாயம் என் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணுறீங்க, திரும்பவும் நீங்கள் பண்ணினீங்கன்னா போயிடும் நீங்கள் பண்ணது. வாங்க, சூப்பராக தீபாவளி ஸ்பெஷல் புழுங்கல் அரிசியில் எவ்வளோ சாப்பிட்டாலும் குழந்தைங்க பெரியவங்கலேருந்து வயிற்று வலிக்காதுங்க. ட்ரபிளும் கிடையாது. கால் வலியோ வயிற்று பிரச்சனையோ எதுவும் இருக்காது. அதனால் நம்ம எத்தனை முறுக்கு வேணாலும் சாப்பிடலாம். பச்சை அரிசியில் செஞ்சால் பார்த்து சாப்பிடணும். நல்லா ஒரே கிரைண்டரில் போட்டுட்டுங்க. 1.5 கிலோவும் 2 கிலோ ஓடுது. நீங்கள் வச்சுக்கணும் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். உப்பு 4 ஸ்பூன் இதிலே போட்டோம்னா கல்லுப்பு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நல்லா அரிசியில் போட்டிங்கன்னா நல்லா நெய்ஸாக மஞ்சி நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. அதே எல்லாம் கலக்கிக்கும். கல்லுப்பு இல்லைன்னா நெய்ஸு கூட போட்டுக்கோங்க. 10 பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். 1 கிலோவுக்கு 1/4 கிலோ பொட்டுக்கடலை போடணும். நான் 2.5 கிலோ 1.5 கிலோ போட்டேன். அதனால் ஒரு 400 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துட்டேன். இதை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நெய்ஸாக அரைச்சி ஜலிச்சிக்கணும். அரைச்சி அப்படியே போடாதீங்க, ஜலிச்சு போடுங்க. இப்போ இதை நெய்ஸாக அரைச்சி ஜலிச்சிட்டு வந்துடலாம். மாவு இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருந்தால் இது போட்டு அப்படி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, அரைச்சிட்டு வந்துட்டேன். ஜலிச்சிக்கலாம். ஜலிச்சு தான் போடணும் பொட்டுக்கடலை.
400 கிராம் 400 கிராமா? 400 கிராம் 1.5 கிலோ அரிசி, இட்லி அரிசி, குண்டு அரிசி. சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா? நல்லா நைஸாக இருக்குது. திரும்ப இதை வேஸ்ட் பண்ண வேணாம், இதை நல்லா ஒரு ரோல் ஓட்டிக்கலாம். வேஸ்ட் பண்ணாத டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடுவோம். அவ்வளோதான். இதை நூறு திருப்பி அரைக்க முடியாது. ஏதாவது சட்னி அதை ரசம் போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். அதை இப்போது ஜலிச்சிட்ட பாருங்க, சூப்பராக மாவாயிடுச்சு. பேப்பர் போட்டு ஜலிச்சிங்கன்னா நம்ம இப்படியே எடுத்து இப்படியே கொட்டிக்கலாம். தட்டுன்னா அது கொட்டிக்கிட்டு அது ஒரு தடவை விளக்கிட்டு அதில் ஒட்டிட்டு, பேப்பர்னால் ஒட்டாது, அப்படியே கொட்டிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மாவு வலிச்சிக்கலாம். மாவு அரைச்சாச்சு. அது அங்கே வந்து ரூம் சின்னதாக இருக்குது, அதனால் அங்கே செய்கிறது கஷ்டமாக இருக்குது. இங்கேனா பெரிய ரூம்பாக இருக்குது. குட்டி மெஸ் நடத்துகிறல எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, யாருமே இல்லை தீபாவளிக்கு. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். காத்தோட்டமாக மழை பெஞ்சிட்டே இருக்கு பாருங்க. வெளியெல்லாம் மழை. துணி அதான் மூடி போட்டு வச்சுட்டா ஒன்றும் பயமே இல்லை. நல்லா வந்துச்சு, கெட்டி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வலிச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு பண்ணக்குள்ள பார்க்கலாம். இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கும். ஓமமாக கொஞ்சம் எள்ளும் போட்டுக்கலாம். ஓமம் கட்டாயம் போடுங்க. மாவாட்டி வலிச்சு வச்சாச்சு. கிரைண்டர் கழுவி தள்ளி மூடி வச்சுட்டேன். இப்போ அந்த மாவில் நம்ம என்னென்ன கலக்கணும் கலக்கலாம் வாங்க. கலக்கி முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். மழை பயங்கர மழை வரப்போகுது. நல்லா மாவு போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா கலக்கியாச்சு. நல்லா மாவு பதம் வந்துடுச்சு பாருங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம இன்னும் பிணையணும். பிணைஞ்ச பின்னாடி இதே மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் இலக்கமாக வேணும். நான் நல்லா கெட்டியாக ஆட்டி வச்சுட்டேன். லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். நிறைய தெளிச்சிடாதீங்க, லைட்டாக தெளிங்க. அவ்வளோதான், சும்மா லைட்டாக வச்சு நல்லா இப்படி பெரட்டணும். எல்லாம் இப்படி வந்து பெரட்டி, இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கு, உப்பு பதமும் கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பணிஞ்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு அச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 கரண்டியில் புழிஞ்சு வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சம் போட்டிங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு தெரியும். எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள். நல்லா அப்படியே மேலே வரும் போட்ட உடனே. பெரிய பெரிய முறுக்கா போட்டுடலான்னு இது மாதிரி கம்பி எடுத்துக்கோங்க. திருப்பறதுக்கு நல்லாயிருக்கும், எடுக்கவும் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஒரு முறுக்கு கூட உடையிலைங்க, ஒரு லைட்டாக கூட உடையில. பாருங்க எப்படி இருக்குன்னு முறுக்கு. சூப்பராக இருக்குங்களா? இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். அப்படியே எடுத்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்டோ சில்வர் பக்கெட்லேயோ நீங்கள் இது மாதிரி பேப்பர் அடியில் போட்டுருங்க. இது மாதிரி பேப்பர் போட்டிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் அது அப்படியே வடிஞ்சிரும். சூப்பராக தீபாவளி முறுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அப்படியே பார்க்கலே சாப்பிட்லாம் போல் இருக்குது. எல்லாம் செஞ்சுட்டு பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் மாவு பிணைஞ்சு செய்யுங்க. தீபாவளி முறுக்கு சூப்பராக அப்படியே கண்டு வேண்டி.
வேறு முறுக்கு ஒட்டவுடனே அப்படியே சூப்பராக வாங்கி சாப்பிட்லாம். அப்புறமா சூப்பராக இருக்கும். 2 கிலோ முன்னே இருக்குது. பக்கெட் வெளியே வந்து மீதி ஆகும். முடிச்சாச்சு. இதே அடுப்பாக இருந்தால் 1 மணி நேரத்தில் முடிச்சிருப்பேன். கேஸுங்கிறனால கரெக்டாக 11 மணிக்கு ஆரம்பிச்சு 2:30 மணி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ நேரம் பாருங்க. கேஸில் பெரிய வானலும் வைக்க முடியல. கேஸ் அடுப்பு சின்னதாக இருக்குது. வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சாச்சுங்க. இங்கே பாரு. சூப்பராக முறுக்கு ரெடி. 2 கிலோ முறுக்கு இவ்வளோ ஆயிருக்கு. 1.5 கிலோ அரிசி, ஒரு 1/2 கிலோ கம்மியாக 400 கிராமு பொட்டுக்கடலை, உடைத்த கடலை. சூப்பராக இருக்குங்களா? இவ்வளோ இருக்குது. முறுக்கு சுட்டு முடிச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் போய் இப்போ படுத்துட்டு இருந்துட்டு அப்புறம் வந்து அடுத்த ப்ரோக்ராம் பண்ணலாம்.